லட்சுமி கலாச்சாரம் தான் லட்சுமி கலாச்சாரம் சோறு சார் நீ என்ன என்னோடு வந்தால் என் கோட்டையிலே மகாராணி போவார். கைத மாமி கைத மாமி கைத மாமி கைத மாமி மாமி கைத அடி என்னடி நக்கம்மா பல்லாக்கி அடி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான லட்சுமி பார்த்து வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் ஊருக்கு அவர் வந்து ஒரு நாள் வந்தால் வீடெல்லாம் குபோரம் குபோர சம்பத்தும் பெருகிவிடும். லட்சுமி அவர் வந்து வந்தது லட்சுமி கலாச்சாரம் வரும்பொழுது கால் எடுத்து வச்சா ஆரோரும் வருவாங்க. லட்சுமி வீட்டை சாணி போட்டு மடிகி புள்ளி வைத்து கோலம் போட்டு பூசணி பூவை சொருகி மங்கள தரமாய் இருந்தால் அந்த லட்சுமி போட்டு வர சொல்ல அவ சாணி போடுவாரா மாடு போடுவாங்க. சாணி போட்டா யாரா நீங்க சொன்ன லட்சுமி வந்தால் சாணி போட்டு அனுப்பியா எப்படி விட்டுருவீங்க? என்ன இது என்ன பிரமாதம்? சொன்னா எப்படியா முண்ட ஊர் பட்ட மாம்பழ துண்டு கட்டி கழிப்பு சூத்த இந்த மூன்று உலகத்திற்கும் நானே அதிபதி. நாங்களே அதிபதி. இன்று முதல் நம்மளே அதிபதி. கட்டி சேர்க்க ஒருவரும் கிடையாது. ஏங்க தேவலோகம். ஆமா. சத்தியலோகம். சத்தியலோகம். கைலாயம். வைகுந்தம். வைகுந்தம். நாங்களை விடு. சரம் பிடித்து இப்படிப்பட்ட வாழ வைத்திருக்கிறாரே என் ஆண்டவன். ஆமாங்க. இந்த உலகிற்கு நானே தெய்வம். அதனால் நான் ஏசுவாடி. ஏசுவாடி நான் தான். சாமி ஒன்றுதான் எதிர வைப்பாங்கல்ல. ஓ இந்த ஆலயத்திற்கு எதிராளி. நீங்க தான் இனிமே இந்த உலகத்துக்கு தலைவர். தலைவர். இல்ல நான் தான் தலைவர். நீங்க வார்டு மெம்பர். சரி சரி இனிமே இனிதான வாழ்க்கையை வாழ வேண்டும். உண்மைதான். என்னுடைய மகன் நம்முடைய மகனிற்கு மேலே வந்து அவசர பிரதமர் பிரம்மதேவன் அவயம் அமைவது ஓடி வருகிறான். இவர்கள் 33 தேவர்களா தலைவராக திகழ வேண்டிய கொண்டு வருகிறது. தேவேந்திரா என்ன ஆபத்து? உனக்கு என்ன ஆபத்து? யாரால் உங்களுக்கு என்ன முனைப்பதை என்னிடத்தில் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும். அப்பா வருகிறேன். வாங்க லட்சாவதி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாவில் சொல்லக்கூடிய அரக்கனால் உனக்கும் தேவைகளுக்கும் ஆபத்து. மகனே பிரம்மதேவா, தேவேந்திரா, உங்களுக்கு எந்த நிலை நேர்ந்ததோ அதே நிலைதான் எனக்கு சுடர்களுக்காயிலும் தூண்டுகோள் வேண்டும் என்று தெரிவிப்பார்கள். அவர்கள் அறிவதற்கு காலம் அணுகாமல் வந்துவிட்டது. அண்ணவருக்கு வரத்தை கொடுத்தது யார்? யார் வரம் கொடுத்திருப்பார்கள்? அப்படி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனது மகனும் வரம் கொடுக்கவில்லை, தேவனும் தரவில்லை, நானும் அவனுக்கு தரவில்லை. மகனே பிரம்மதேவா,
நல்லது ஒரு யோசனை கூறிவிட்டார். இருந்தாலும் என்னுடைய மற்றவர் பரமக்கடவுள் இருக்கின்றார். அங்கவரை அழைத்து அவரிடத்தில் கேட்டால் இதற்குண்டான மார்க்கம் கிடைக்கும். இப்பொழுது பரமாடிடும் பாம்பை அணிந்தவன் பார்வதிக்கே இடமாக மறுத்தவன் 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 இடுகாட்டினில் நிறைந்தவன் இடுகாட்டினில் நிறைந்தவன் இடுகாட்டினில் நிறைந்தவன் இந்திய சந்திரன் போட்டுக் கொள்வதன் நடராஜவன் என்பவன் நானே இந்த நான்கு வேதங்கள் போற்றி புகழ்ந்தவன் நடராஜா சபையோருக்கு வணக்கம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சம்போ மகாதேவா சாம்பசிவ மூர்த்தியே முக்கன் முதல்வனே என்றெல்லாம் இந்த பக்தர்கள் உரைக்க அவ்வார்த்தையே சங்கீதமாய் கொண்டு இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முதல் எறும்புக்கரைய 84 லட்சம் ஜீவன்களுக்கெல்லாம் 84 லட்சம் ஜீவன்கள் என்றால் நீரிலே 21, நிலத்திலே 21, ஊர்வன 21, பரப்பன 21, ஆக மொத்தம் 84 லட்சம் ஜீவன்களுக்கெல்லாம் தவறாமல் படியளக்கக்கூடியவன் சங்கரன் உடையோன் பாகம், சதாசிவன் பெரியோனாடி, முந்தனன் பரிதமூர்த்தி, முராந்தகன் பூதநாதன், கலிகன் கலிகை சூடி, கால கால கபாலன், குத்திரன் கைலையாடி, இப்படி ஆண்முடி பொன்முடி 66,000 மன்றுளாடியவன் ஈசன் மன்றுளாடியவன் மன்றுளாடியவன் ஈசன் மன்றுளாடியவன் அன்று வெள்ளி அம்பலத்தில் கொண்டிருக்கிற மன்றுளாடியவன் அன்று வெள்ளி அம்பலத்தில் கொண்டிருக்கிற மன்றுளாடியவன் ஈசன் மன்றுளாடியவன். இந்த உலகத்தில் ஓம் என்னும் மந்திரம் அது ஓரெழுத்து மந்திரம், ராமா என்னும் மந்திரம் அது ஈரெழுத்து மந்திரம், சக்தி என்னும் மந்திரம் அது 3 எழுத்து மந்திரம், பிரம்மா என்னும் மந்திரம் அது 4 எழுத்து மந்திரம். ஆனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அநாத ரட்சகன் ஆடியோ பாதம் இந்த அம்பலத்த அரசன் மந்திரமோ ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திரத்தை யார் ஒருவர் அதிகாலையில் எழுந்து கங்கையிலே நீராடிவிட்டு நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டு நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லுவதற்கு ஒரு நாளும் நேராது அபாயம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் ஜாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய
கன்றுமான கரத்தில் பிடித்தவன் கங்கையால தடைகளில் அணிந்தவன் கன்றுமான கரத்தில் பிடித்தவன் கங்கையால தடைகளில் அணிந்தவன் பண்டு முப்புறம் தன்னை எரித்தவன் பண்டு முப்புறம் தன்னை எரித்தவன் பண்டு முப்புறம் தன்னை எரித்தவன் ஆலயத்த ஈஸ்வரன் நான் நிலகத்த சிவனும் நான் மன்மதாடியவன் ஈசன் மன்முளாடியவன் ஒன்றானவன் அன்னை தந்தையால் இரண்டானவன் மும்மூர்த்திகளிலே மூன்றானவன் திசைகளிலே நான்கானவன் பஞ்சபூதங்களில் ஐந்தானவன் சாஸ்திரங்களிலே ஆறானவன் சப்த நதிகளிலே ஏழானவன் செயலிலே எட்டானவன் நவ கிரகங்களிலே ஒன்பதானவன் ஆனால் மக்கள் மனதிலே பத்தானவன் அதனால்தான் நான் உங்கள் மீது பித்தானவன் நம்முடைய உறவு இருக்கின்றதே பெரிதே பெரிது புவனமும் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரிய மாலையோ ஆலை கடலில் தோன்றும் ஆலை கடலோ கலசத்துக்குள் அடக்கும் கலசமோ குரு பிடியின் கையில் அடக்கும் குரு பிடியோ ஆரம்பத்துக்கு குருபரமாகும் ஆரம்பமோ உமையவன் சிறுவிரல் மோதிரம் உமையவனோ இந்த ஈசனுக்கு அடக்கும் இந்த ஈசனோ தொண்டராகி உங்களுக்கெல்லாம் அடக்கும் சரி வந்து வெகு நேரமாகிவிட்டது ஏதோ ஒரு அபாய குரல் கேட்கின்றது என்னவென்று மைத்துரா சுவாமி மைத்துரா என்றும் இல்லாமல் இன்றைய தினத்திலே அனைவரும் தேவர்கள் ஒன்று கூடி கைலாயம் வந்திருக்கிறாயே என்ன காரணத்தை கேட்கிறார் என்ன காரணத்தால் அபாய குரலோடு வந்திருக்கிறீர்கள் காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன ரத்னாவளி பற்றி ஆண்டு வரக்கூடிய மாதாவி சோழன் சொல்லக்கூடிய கொடிய அரக்கர் ஆமாம் யாரிடத்திலோ வரத்தை பெற்றிருக்கிறார் ஆனால் வரத்தை பெற்ற பிறகு தேவர் மூவர் அனைவரையும் அடித்து சித்திரவதை செய்து வருகிறான் மைத்துரா ஆகவே அண்ணனுக்கு வரத்தை கொடுத்தது யார் என்று தெரியாமல் நாங்கள் தேவர் மூவர் அனைவரும் திணித்துக் கொண்டிருக்கிறோம் மாமா அவர்களுக்கு யார் வரத்தை கொடுத்தார் என்று தெரியவில்லை அண்ணவர்களுக்கு வரத்தை கொடுத்தது நான் தான் அந்த கொடிய அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தது நீங்களா நானே சரி இப்போது அவர்கள் அக்கிரமம் அதிகமாகிவிட்டது ஆமாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் சாதாரணமாக அழிக்க முடியாது அதற்குண்டான மார்க்கத்தை நீங்களே நானே தான் கூறியாக வேண்டும் எப்படி அவர்கள் சாதாரண வரம் பெறவில்லை எப்படி யார் ஒருவன் அனைவருமே யோனியின் வழியாக பிறக்கின்றவன் யாருமே அன்னவர்களை அழிக்க முடியாது யோனியின் வழியாக பிறக்கும் ஆடவரால் அவர்கள் அழிக்கவே முடியாது தாய் வயிற்றில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களை அழிக்க முடியாது அப்படி என்றால் இதற்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி ஜம்பு மகாரிஷியை அழித்தால் அவரை அழித்து வந்து யாகம் ஒன்று நடத்தினால் இதற்கு வழி கிடைக்கும் மைத்துனா ஜம்மாதமலை அடிவாரத்திலே ஜம்பு மகாராஜர் ஒரு முனிவர் இருக்கிறார் அவரை கொண்டு வந்து யாகத்தை வளர்த்தினால் இதற்கு நற்காரியம் கிடைக்குமா நிச்சயமாக உண்டு. சரி அப்படி என்றால் அது மட்டுமின்றி என்னுடைய மனைவி இருக்கின்றாளே காஞ்சிபுரத்திலே கம்பா நதியிலே காமாட்சி அம்மனாக இருக்கின்றாள் அன்னவரையும் அழைத்து வந்தால்தான் இந்த யாகம் வெற்றி பெறும் அப்படியா அப்படித்தான் அப்படி என்றால் அந்த ஜம்பு மகாரிஷியை யார் போய் அழைப்பது தேவர்கள் அனைவருமே சென்று அழைத்தால்தான் அவர்கள் தான் அப்படியா அப்படித்தான். அப்படி என்றால் முதலில் ஜம்பு மகாரிஷி பார்த்த பிறகு அடுத்தது ஒன்று காமாட்சி அழைக்கலாம் அப்படியே புறப்படி தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தமிழ் இசை பாடும் தெந்தூரின் கடலோரம் வேலோடு மயிலாடும் தெந்தூரின் கடலோரம்
இசை பாடும் செந்தூர் கடலோரம் வேரோடு மயிலாடும் தென்பழனி மலையோரம் தனியை மலை உச்சியிலே சேவலன் கொடியாடும் தமிழ் இசை பாடும் செந்தூர் கடலோரம் வேரோடு மயிலாடும் தென்பழனி மலையோரம் காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி காவிரியில் நீராடி சுவாமி மலை படியேறி முருகாவும் முகம் காண முன்னினையும் தீவிரியும் முருகாவும் முகம் காண முன்னினையும் தீவிரியும் பழமுதிரும் சோலையிலே பழமாடி கணிந்தவராம் பழமுதிரும் சொலையிலே பழமாகி கழிந்தவரம் பழமுதிரும் சோலையிலே பழமாடி கணிந்தவராம் பார்த்தவர்க்கு பதி தீரும் பணிந்தவர்க்கு புகழ் தேரும் பார்த்தவர்க்கு பதி தீரும் பணிந்தவர்க்கு புகழ் தேரும் தென்பழனி மலையோ தமிழ் இசை பாடும் செந்தூர் கடலோரம் வேரோடு மயிலாடும் தென்பழனி மலையோரம் முருகா 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 அன்பு வணக்கம். ஒன்றே குலமாய் இரண்டே போதுமென முக்காலத்தையும் அறிந்து நான்கு மறை போற்றி ஐம்பூதங்களை வணங்கி ஆறாதவடு மறைந்து ஏழு அதிசயத்தில் எட்டாத உயரத்தில் 9 நகமுகமாய் பத்தாமல் போனாலும் 11ஆய் நின்று 12 ஆகி 13ஓடு ஒன்று சேர்த்து 14 புலனடக்கி 15ஓடு ஒன்று சேர்த்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அப்படி இருக்கையில் நான் யார் எப்பேற்பட்டவள் தெரியுமா? அன்று ஒரு நாள் எனக்கும் என்னுடைய நாதருக்கும் ஏற்பட்ட சிறிய வாக்குவாதத்தின் காரணமாக என்னுடைய நாதர் எனக்கு அளித்த சாபம், நீ இடபாகத்தை விட்டு பிரிவாய் என்று எனக்கு சாபம் அளித்தார். அதனால் நான் அந்த இடபாகத்தில் இருந்து சாபத்தை பெற்றுவிட்டு இந்த காஞ்சியம்பதியிலே கம்பா நதிக்கரை ஓடையிலே மாமரத்தடியே மணலால் லிங்கம் அமைத்து திரும்பவும் என்னுடைய நாதரின் இடபாகத்தை கோரி நான் என் சுவாமியை நோக்கி தவம் இருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்தது சூறாமி அனைத்தும் மின்னல்கள் அனைத்தும் வந்தது. ஆதலால் எங்கே நான் செய்து வைத்த இந்த மணலால் லிங்கம் அழிந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் என்னுடைய சுவாமியை சேர்த்து அனைத்து அரசாட்சி செய்ததால் என்னுடைய சுவாமி எனக்கு காமம் உணர்ச்சி ஏற்பட்டு விட்டதால் என்று உரைத்து நீ இப்பவும் என்னுடன் இடபாகத்தில் சேரக்கூடாது என்று உரைத்து சென்று விட்டார். ஆதலால் என்னுடைய சுவாமி எனக்கு சூட்டிய திருநாமமோ காமாட்சி 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 என்ற திருநாமத்தை சூட்டி அந்த இடத்தில் இருந்து மறைந்தார். அதெல்லாம் போகட்டும், வந்து வெகு நேரம் ஆகியது. ஏதோ எவரோ தேவர்கள் என்னை நோக்கி வருவதாக எனக்கு தெரிகிறது. நான் இதே இடத்தில் இருந்தால் எனக்கு மரியாதை கிடையாது. அவர்களை எதிர்நோக்கி நான் சென்று அழைத்து வர வேண்டும். இப்போதே செல்கின்றேன். சுவாமி, என்னை அழைத்து வந்திருப்பதற்கு காரணம் தான் என்னவோ? காரணமா? அந்த ரத்னபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி என்ற அரக்கன் அனைவரும் அஜோதனமாக அடித்து உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியா? இனிமேல் விட்டு வைத்தால் அவர்கள்
மன்னருக்கு அழைப்பு. அப்படியா இப்போதே நாம் ஒரு யாகம் நடத்த வேண்டும். அப்படியா அந்த யாகத்திற்கு வர வேண்டும். என்னது? நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய யாகத்திற்கு நான் வர வேண்டுமா? சுவாமி, நீங்கள் உரைத்த வண்ணமே உங்களுடைய பேச்சுக்கும் இதோ நிற்கிறாரே எங்களுடைய அண்ணன் இவர்களுடைய பேச்சுக்கும் வச்சு நான் அந்த யாகத்திற்கு வருகின்றேன். எவ்வித தண்டு தடையும் இன்றாமல் நான் உங்களுடன் வருகின்றேன். சுவாமி, காசியில் வாழும் கருணை கடலே என்னுடைய சுவாமியை பார்த்த பேரானந்தத்தில் நான் அப்படியே நின்று விட்டேன். அண்ணா, மன்னல் அந்தமா எவனே ஆகவே அவரை மாய்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மார்க்கம் என்ன தெரியுமா? என்ன மார்க்கம்? முன்னிலை வைத்து ஒரு யாகத்தை வளர்த்தி அந்த யாகத்திலே ஒரு உருவம் உண்டானால் அந்த உருவத்தால் கண்டிப்பாக அந்த பெரிய அரக்கர்களை மாய்த்து விடலாம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. இதோ நம்முடன் கர்ப்பவரும் வருகிறார் தானே? அப்படி என்றால் அவரையும் அழைத்துக் கொண்டு செல்லலாமா? இருந்தாலும் என்னுடைய தங்கையை நாம் அழைத்து விட்டோம். இருந்தாலும் இப்போ எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? ஜம்போதவனுக்கு செல்ல வேண்டும். ஜம்போதவனை அடிவாரத்திலே ஜம்பு மகரிஷி இருக்கின்றார். அவரை சென்று அவருக்கு தக்க மரியாதை கொடுத்து அந்தவரை அழைத்து வந்து அவருடைய முன்னிலை வைத்துத்தான் இந்த யாகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். புறப்படும் ஜம்போதவனை அனைவரும் இங்கு அலங்கோலமாக ஓடி வருகின்றனர். அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்க காரணம் அரக்கர்களால் எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஆமா, எப்படி என்ன ரத்னாவதி போற்றி ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரன் சொல்லக்கூடிய அரக்கன் என்ன செய்திருக்கிறான்? மைத்திரத்திலே வருத்தி பெற்று அறியாத வருத்தி பெற்றிருக்கிறான். அப்படி பெற்ற பின்பு தேவர்களை அழைத்து சித்திரவதை செய்து வருகிறார். ஆகவே நாங்கள் ஒரு யாகத்தை ஏற்படுத்த போகிறோம். அந்த யாகத்திற்கு முன்னிலை வைத்து அந்த யாகம் வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் வர வேண்டும். அந்த யாகத்திலே நான் தலைமை தாங்க வேண்டும். உண்மைதான். அப்படித்தானே? ஆமா. அவர்களே, உங்கள் விருப்பப்படி யாரும் பூர்த்தியாக வேண்டும். புறப்படும். அப்படியா? நான் யாருக்கும்
யாகத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் அங்கேயே கொண்டு வாருங்கள்.